சங்கீதம் 73வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். ஸ்தோத்திரம். 24வது வசனம். உம்முடைய ஆலோசனைகளின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 32வது சங்கீதத்தை குறித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது, அந்த தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், சங்கீதக்காரன் தாவீது அவன் அறிக்கையிட்டு கடைசியில் அவன் சொல்லுகிறான், என் கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை தேவ கோபம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் தந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் கடிந்து கொண்டு உங்களுக்கு உபதேசம் ஆண்டவர் தந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா உங்களை ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் மறுபடியும் உங்களை போதித்து தம்முடைய வழியை காண்பித்து தம்முடைய கண் உங்களை விட்டு விலகாதபடி உங்களை கருத்தாய் விசாரிக்கிற ஆண்டவர். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை நேசித்து வழி நடத்துகிற இந்த அன்பை ஒருவன் அறிந்து கொள்வானாயின் அவருடைய பொக்கிஷத்தை அவன் அடைகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தின் அன்பை ஒரு மனுஷி உணர்கிறானாயில் அவள் தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்க்கிறது போல ஒருக்க கூட வாசிங்க. 73வது சங்கீதம் அதனுடைய 24வது வசனத்தை ஒருக்க கூட வாசியுங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றி. இந்த முடிவின் காரியம் சொன்னா என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூட முடிந்தது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என்னைக்கு சொன்னாரு? ஹலோ, முடிந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். என்னைக்கு சொன்னார்? எல்லா நாளும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. ஆயினும் இங்கே முடிவின் குறித்திருக்கிற காரியம் ஒரு நிறைவு. அல்லேலூயா. இது தெளிவா வருகிற நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு தெளிவான காரியம், அதாவது நீங்கள் தேவனுடைய அன்பை நினைவு கூறாதிருக்கிற நாட்கள் அல்லேலூயா முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. ஏன் சொன்ன உங்க இருதயத்தை ஆண்டவர் சபைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சபைப்படுத்த போகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டது போல தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமும் நிறைவேறுகிறதுக்கு அவர் என்ன செய்கிறது? விடுகிறது இல்லை. அல்லேலூயா. விடுவார் ஆண்டவர்? சும்மா விடுவார் ஆண்டவர்? நீங்க விசுவாசத்தில் உயர வரைக்கும் ஆண்டவர் உங்களை சும்மா விடுவாரா? விட மாட்டார். அல்லேலூயா. கரங்களை வைத்து நல்ல அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவருக்கு அடிமை உண்டுன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்ப அந்த தீமையான நாட்கள், அதாவது இயேசுடைய அன்பை நினைவு கூறாது இருக்கிற அந்த இருதயத்தை கொண்ட நாட்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா.